यशोदानंदन ब्रज जन रंजना 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 यमुना तीर वनचारी यमुना तीर वनचारी जय जय राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी यशोदानंदन ब्रज जन रंजना 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 यमुना तीर वनचारी जय जय राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी गौर प्रेमानंदे हरि हरि बोल जय विष्णुपद परमहंस प्रभुगाचार्य अष्टोत्तर शतशी श्रीमद श्रील अभय चरणानंद भक्ति विरांत स्वामी महाराज श्री प्रभुपाद की जय गौ प्रेमानंदे Hare Krishna. Thank you all for coming tonight. I'm sorry I can't speak to you in Tamil. But I have an expert translator. And it's a very auspicious function anytime we come together to discuss Krishna consciousness and Bhagavad Gita. நம்ம பகவத்கீதையும் கிருஷ்ண உணர்வையும் நம்ம எப்போ நம்ம கலந்து பேசுறதுனால அது ஒரு மங்களகரமான நாள். And thank you for giving me the honored privilege of being able to speak a few words here tonight. நான் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் நன்றி கடங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உங்க முன் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றிகள் பட்டிருக்கிறேன். As far as I recall, this is my first time in Gandhinagar.
என்னுடைய ஞாபகத்தின்படி காந்தி நகர்ல இதான் முதல் தடவை நான் பேசுறேன். Even though I come to Tattanur almost every year. என்றால் நான் தட்சங்களுக்கு ஒரு வருஷம் வந்தாலும் காந்தி நகருக்கு இதான் முதல் தடவை. So I thought tonight we can speak from Bhagavad Gita unless someone else has any ideas. Nobody else has any topics. So yeah, let's speak from Bhagavad Gita chapter 2, text number 22. நாம பகவத்கீதையிலிருந்து அத்தியாயம் 2 பதம் 22 இருந்து பேசுவோம். Chapter 2 of Bhagavad Gita is very important because it's the foundation of the whole Bhagavad Gita. பகவத்கீதையோட இரண்டாவது அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மொத்த பகவத்கீதையோட அடிப்படையே அந்த இரண்டாவது அத்தியாயம் தான். Unless we understand these very first lessons of Bhagavad Gita, the rest of the book makes no sense. நம்ம பகவத்கீதையோட முதல் அத்தியாயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா மிச்சம் உள்ள எந்த அத்தியாயங்களும் நம்மளால சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது. Or worse than that, it makes sense, but it makes all the wrong sense because we've misinterpreted something. நம்ம அந்த முதல் உள்ள அத்தியாயங்களை படிக்காம நம்ம பின்னால் உள்ள அத்தியாயங்களை படிச்சோம்னா அது வந்து நமக்கு வேறு அர்த்தங்களை கற்றுக்கூடியதா இருக்கும். So text 22 is Vasangsi jirnani yatha vihaya navani grihnati naroparani तथा शरीराणि विहाय जीर्णानि अन्यानि संयाति नवानि देहि. இந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பையும் பொருளை வாசிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. பொருளுரை: தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும் மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்க வேண்டியுள்ளது. முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறொரு உடலுக்கு மாற்றப்படுகின்றது. இது முன்னரே வேறொரு ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றமடைவது பரமாத்மாவின் கருணையினாலே சாத்தியமாகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதைப் போல பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோள பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கின்றது. மற்றதோ கிருஷ்ணர் தனது தோழனை வெறுமே நோக்கிக் கொண்டிருக்கிறது. குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜடவுடல் என்னும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமே நோக்கிக் கொண்டுள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகரும் ஆவர். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகிறது. ஜீவ பறவை ஜட உடல் என்னும் மரத்தில் மிகவும் கடினமாக போராடி கொண்டுள்ளான். எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணனிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல தொண்டனான ஜீவ பறவை தனக்கு அருகிலுள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக எல்லா கவலையிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். முண்டக உபனிஷத் 3.1.2, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 4.7 இரண்டுமே இதை உறுதிப்படுத்துகின்றன. சமானே விஷய புருஷோ நிமக்னோ நீஷயா சோஷதி முக்கியமானக ஜூஷ்டம் யதா பஷ்யத்யம் ஈஷனம் அஸ்ய மகிமானம் இதி வீதி சோகக. இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் ஒன்றும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பேன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இப்பறவை உடனேயே எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணனை நோக்கி இப்பொழுது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவரிடமிருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக கிருஷ்ணனிடமிருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையிலிருந்து விடுபட முடியும். வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என அர்ஜுனன் இங்கு பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறர்களில் செய்த செயலின் விளைவிலிருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெறுவர். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடையவே வேண்டும். யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவர்
உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுபட்டு உடனேயே உயர் வாழ்வுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். எனவே அர்ஜுனனின் கவலைக்கு காரணமே இல்லை. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथं वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। My dear Lord Gopal, only if you accept my words as your cows will they give sweet milk and provide pleasure to your pure devotees. என்னுடைய பேருக்குரிய கோபாலே, என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய பசுவின் பாலை போல மிகவும் சுவையாக இருந்தால்தான் நான் இங்கு பேசக்கூடியது மற்ற அனைவருக்கும் அழகாக போய் சேரும். Anyone can understand this beginning lesson from Bhagavad Gita. Anyone. யாராலையும் இந்த பகவத்கீதையுடைய முதல் பாடங்களிலிருந்து மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். We all do this every day. நாம் இதை எல்லா நாளும் செய்கிறோம். You have old and dirty clothes, you take them off at the end of the day, you wake up next morning, shower and put on fresh clothes. நம்ம எல்லா நாளும் ஒரு முதல் நாள் போட்ட ஆடையை மறுநாள் காலையில என்ன செய்றோம், குளிச்சிட்டு மாத்திக்கிறோம். Therefore Krishna is giving this example. This is just like death. கிருஷ்ணர் இந்த உதாரணத்தை ஏன் கொடுத்திருக்காருன்னா இது அதே போலதான், ஆடைகளை மாற்றுவதை போலதான். Sharirani vihaya jirani anyani sanyati davani dehi. Giving up an old body, one accepts a new body. அதாவது இந்த புதிய உடலை பழைய உடலை விட்டு புதிய உடலை அடைவது என்பது பழைய ஆடைகளை கலந்து புதிய ஆடைகளை அடைவதை போல. And he's already told us in verse that Srila Prabhupada refers to that dhiras tatrana mohyati. A sober person is not bewildered by this change of body. அதாவது ஒரு நல்ல மனிதன் இந்த உடல் மாற்றத்தால இன்னைக்கும் கலங்கமடைவதில்லை, குழப்பமடைவதில்லை. Because dehinosmin yatha dehe kaumaram yovanam jara tatha देहांतर प्राप्ति धीरस तत्र मोह्यति. அந்த ஸ்லோகம் என்னன்னா, தேகத்தை உடையவரின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. We go through. Let's all turn off our cell phones, please. நம்மளுடைய செல்போன்லாம் ஒன்று ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா சைலண்ட் மோட்ல வைக்கலாம். Yeah. Off. We've all started with youth and we've come to middle age, or maybe we've come to old age. நம்மளுடைய இளமையிலிருந்து ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய நடுத்தர வயதுக்கு வருவோம், அதுக்கு அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கடைசி முதுமை வயதுக்கு போவோம். What happens after old age? முதுமைக்கு அப்புறம் என்ன நடக்கிறது? That Krishna also says. அது கிருஷ்ணனும் சொல்கிறார். Jatasihi dhruvo mrityur dhruvam janma mritasya cha. If you're alive, you're going to be dead. And if you're dead, you're going to become alive again. அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பது நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. Actually, we don't come alive again in this body. We're always alive within this body. நாம இந்த உடல்ல எப்போதுமே உயிரோட தான் இருக்கிறோம். நம்ம புதுசா வர்றதில்லை, இந்த உடலோட எப்போதும் உயிரோட தான் இருக்கிறோம். And even when we leave the body, we're still alive. நாம இந்த உடலை விட்டு போனாலும் நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். The body is dead, but we are alive. அந்த உடல் தான் இருந்திருக்கிறத தவிர மற்றபடி நாம உயிரோட தான் இருக்கிறோம். And we stay alive.
நாம எப்பொழுதும் உயிரோடவே இருப்போம். But what do you do without a body? நம்ம ஆனா உடல் இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம்? You have to have a body. நமக்கு ஒரு உடல் அவசியம் தேவை. Therefore, you have to take another birth. அதனால தான் நாம இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. And we take that birth on the basis of what we've done in our previous life. நமக்கு அடுத்த பிறவி என்பது எப்படி, அடுத்த பிறவியில் அந்த உடல் எப்படி கிடைக்கும், நம்ம முன் ஜென்மத்துல என்ன வேலைகள் செய்திருக்கோமோ அதை பொறுத்து தான் அடுத்த பிறவி கிடைக்கும். If our actions and our thoughts and words have been predominantly punya in this life or in the last life, then this life will enjoy punya, the results. நம்மளுடைய வாழ்க்கையில நாம வந்து இந்த வாழ்க்கையில இல்ல முந்தின வாழ்க்கையில வந்து நிறைய நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே புண்ணியமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையில நல்ல உடலை நம்ம எடுத்திருப்போம். If in the last life we were primarily sinful, then in this life we have to suffer papa. நம்மளுடைய முந்தின வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கையில நம்ம பாவத்தை தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். But either way, nothing stays forever. அப்படி எதுனாலும் புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி எதுவுமே நிரந்தரமா இருக்க போறதில்லை. If the body is alive now, it will be dead later. இப்போ இந்த உடல் வந்து இப்போ உயிரோடு இருக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மரணம் அடைஞ்சிரும். You can't avoid it. நம்மளால அதை தடுக்க முடியாது. And if your body has died, rest assured you're going to get another body, a new one. நம்ம உடல் எப்ப இறக்குதோ நமக்கு மிகவும் ஸ்திரமா தெரியும் நமக்கு இன்னொரு உடல் கிடைக்க போகுதுன்னு. If we're awake to this fact, then it doesn't bother us so much. அப்படி நமக்கு இந்த உண்மை நமக்கு வந்து விளக்கமா தெரிஞ்சுச்சுன்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட மாட்டோம். The whole second chapter of Bhagavad Gita is primarily devoted to awakening Arjuna to this fact. இந்த மொத்த 2வது அத்தியாயமே பாத்தீங்கன்னா இந்த உண்மையை மிகவும் தெளிவாக அர்ஜுனனுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. And by awakening Arjuna to this fact, he's actually awakening all of us to this fact. அர்ஜுனனுக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக நமக்கு அந்த விளக்கம் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. Tasmada pariharyarthe natvam shochitam arhasi. Therefore, since you have to do something in life, make sure that you're doing your own duty, make sure that you stay engaged in piety, and you will go up. Nine. Tasmada pariharyarthe, yeah, 27, sorry. 27 Yes. Let's read again. Okay. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பது நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. So this is the whole point, that the first thing that Krishna is trying to tell Arjuna, just make sure you do your duty. பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட மிக ஸ்திரமா ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறார். என்ன முதன்மையா சொல்றா, நீ உன்னுடைய கடமைகளை செய். Why? ஏன், எதுக்காக? Because if you do something other than your duty, you will incur sinful reactions. ஏன்னா நீங்க உங்க கடமைகளை தவிர வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாவகரமான விளைவுகள் ஏற்படும். And sinful reactions means we have to suffer in the future. அந்த பாவகரமான விளைவுகள் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எதிர்காலத்துல நம்ம வந்து அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். Why give yourself a hard time? நம்ம ஏன் நமக்கே ஒரு கஷ்டமான நிலையை கொடுத்து கொடுக்கணும்? Make your future easier. நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம எளிதாக பயன்படுத்திக் கொள்வோம். That's already been stated way back in the beginning. Krishna said, Karmani evadhikaraste. Your only right is to do your duty. அதனாலதான் பகவத்கீதை இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்றார், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயலின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே, கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. So adhikara means what you're capable of doing, and it also means what you have a responsibility to do. அதிகாரம் அப்படின்னா என்னன்னா, நம்மளால எதை செய்ய முடியுமோ, நாம எதை பொறுப்பா செய்ய வேண்டுமோ அதை சொல்றதா அதிகாரம். Because you can do it, you have to do it. நம்ம அதை நம்ம வந்து அதை நம்மளால செய்ய முடியும், அதை நம்ம செய்துதான் ஆகணும். So Krishna is telling Arjuna, Karmani eva adhikaraste. Your only adhikar is to do your duty, your karma. அதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, உன்னுடைய அதிகாரம் என்ன, உன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். Parantu, he says, ma phaleshu kadachana, but you cannot have the fruits of your labor. ஆனா அதே சமயம் அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, இன்னொரு விஷயத்தை வந்து அதற்கான பலன்களை அனுபவிக்க முடியாது. That's like somebody telling you have to go to a factory to work, but you're not going to be paid for that.
அது எப்படி அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆலைக்கு சென்று வேலை பார்க்க போறோம், அதுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றத போல. And ma karma phalahetur pur. You can't even consider that you have created the fruits of that labor. நீங்க நீங்க அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அந்த கர்மத்தினுடைய பலன்களை நீங்க தான் உருவாக்கினீங்கன்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. In other words, you cannot be proud of what you've done. அந்த வேற வார்த்தைகளை சொல்லணும்னா நீங்க செய்திருக்க வேலையை பத்தி நீங்க பெருமையா நினைச்சு கொள்ள முடியாது. Nowadays they don't have so many engineers anymore. Previously all Indians would become engineers. இந்த காலத்துல கொஞ்சம் இன்ஜினியர்கள் வருது குறையா இருக்கு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அப்படினால அவர் எல்லாரும் இன்ஜினியரா இருந்தாங்க. So an engineer can create a bridge, say. ஒரு இன்ஜினியரா ஒரு பாலத்தை கட்ட முடியும். So he can show his friends, I designed that bridge. அவர் அவருடைய நண்பர்கிட்ட சொல்லலாம், இந்த பாலத்தை வடிவமைத்தது நான் அப்படி சொல்லலாம். Or a big building or whatever he may have. நான் ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டினேன், அது நான் தான் கட்டினேன்னு சொல்லலாம். So Krishna says, don't do that. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு. You're not necessarily the cause of the fruits of this activity. நீங்க வந்து அந்த அந்த செயலுடைய பலன்கள் வந்து உங்களுடையது அல்ல அப்படி சொல்றாரு. Because lekhitam api lalate pronshitam kaha samartha. Whatever is written on your forehead, that's already going to happen by faith. ஏன்னா நம்ம தலைவிதி என்ன எழுதப்பட்டிருக்கோ அது ஏற்கனவே நடக்க போகுது அப்படி உறுதிதான். Of course you have to work for that, but you shouldn't think that you caused the results. நம்ம வந்து அதுக்காக நம்ம உழைச்சு தான் ஆகணும், பட் ஆனா அது நாம தான் உருவாக்கணும்னு நினைக்க கூடாது. Now finally the coup de grace, I don't know how you say that in Tamil. the final thing, mate sangostu akarmani, and you cannot not work. அதாவது நமக்கு அந்த பலன்கள் கிடைக்காம இருந்தாலும் அதுக்காக நமக்கு வந்து அந்த வேலையை திருப்பி நம்ம செய்யவும் முடியாது. Okay, let's stop for a minute and consider whether this makes business sense or not. You have to work, you don't get paid, you can't be proud of what you do, and you can't stop working. அதாவது நாம வேலை செய்து ஆகணும், அந்த வேலையோட பலனை நம்ம அனுபவிக்க முடியாது, அந்த வேலையை நான் தான் செய்து பெருமை கொள்ள முடியாது, அந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? Who's going to accept that kind of deal? இதை வந்து யாரெல்லாம் ஏற்றுக்க முடியும்? Nobody. யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. From a business point of view, it makes no sense whatsoever. நம்ம பௌதிக ரீதியா இல்ல தொழில் ரீதியா இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. It's slavery, is it not? அது அடிமைத்தனம் இல்லையா? So, but it does make sense from another point of view, not from a business point of view. பௌதிக ரீதியா தொழில் ரீதியா இல்லைனா இன்னொரு கோணத்துல அது வந்து நமக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குது. It makes sense from the point of view of love. அது அன்பின் அப்படிங்கிற அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு பார்வையோட பார்க்கும்போது அதுக்கு அர்த்தம் வருகிறது. I think we all have some experience. நம்ம எல்லாருக்குமே அந்த அன்பு மேல ஒரு அனுபவம் இருக்கும். If you really love someone, there is nothing you will not do for that person. நம்ம யாராவது ஒருத்தர் மேல பாசம் வச்சிருந்தோம்னா, நம்ம அன்பு வச்சிருந்தோம்னா அவருக்கு நம்ம எந்த எதிர்பார்ப்பும் நம்ம பார்க்க மாட்டோம். Just like mothers, every mother knows, if the child is threatened, anything they will do to protect that child. Anything. நம்ம இயற்கையாவே நமக்கு எல்லாரும் தெரியும், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் எந்த வேலையும் செய்வாங்க. So, basis of this Bhagavad Gita teaching is actually love. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையுடைய அடிப்படை விஷயமே என்ன அப்படின்னா அன்புதான். But it's not material love like the so-called love in this material world. It's not like that. ஆனா அது சரி, இந்த பௌதிக உலகத்துல சொல்லக்கூடிய அந்த பௌதிக ரீதியான அன்பு அல்ல. It is spiritual love, eternal love. இது பாத்தீங்கன்னா நித்தியமான அன்பு, ஆன்மீகமான அன்பு. We're talking about the love between the Jivatma and the super soul, Paramatma, Krishna. நாம இங்க ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவான கிருஷ்ணருக்குமான இடையில பற்றிய அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். If you have any understanding of Krishna, then you can perform your duty nicely as he's advising here. நமக்கு கிருஷ்ணனை பத்தின ஏதாவது ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நாம பகவான் கிருஷ்ணருக்கு என்ன அறிவுரைக்கிறாரோ அது போல நாம நம்மளுடைய கடமைகள் செய்யலாம். And you're not even necessarily being motivated. He's causing a disturbance. You're not even necessarily being motivated by what you're going to get in the next life. நாம அடுத்த பிறகுல நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத வச்சு நமக்கு வந்து நமக்கு ஊக்கம் அடைய போறதே இல்ல. Because love is selfless. ஏன்னா அன்பு தன்னிச்சையானது அல்ல. Lasting love is selfless. அது வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடியது.
That's why there's so much divorce now in India. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாரதத்துல வந்து நிறைய பக்தி எல்லா பக்கமும் இருக்குது. So-called love marriage. அதாவது காதல் திருமணம் சொல்லக்கூடிய திருமணங்கள். It's not really love. அது உண்மையான அன்பு அல்ல. Bhagavatam says it may look like love for some time. பாகவதம் என்ன சொல்லுனா அது வந்து அன்பு போல கொஞ்ச நாளைக்கு தெரியலாம். But actual love means it has two characteristics. ஆனா உண்மையான அன்பு அப்படினா அதுக்கு இரண்டு முக்கியமான குணாதிசயங்கள் உள்ளது. The first one, முதலாவது ahaitaki. There's no hetu or agenda, no personal selfish consideration. அது பாத்தீங்கன்னா எந்த விதமான அதாவது ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது. And the second thing, apratihata. Hare Krishna. More tolerant than a tree, more humble than a blade of grass. This is the very same person I already asked him to turn off his phone once. And he told me it's off too. But it's not off. He's still using it. I hope so. Okay, so now that we're all thoroughly distracted, we're talking about love. Love is not interrupted because it has no selfish consideration. It is therefore cannot be interrupted at any time. You cannot lose this kind of love. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு எந்த வகையிலும் நம்ம இழக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் வரவே வராது. That's because ahaituki love is only applicable to Krishna. ஏன்னா அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு வந்து நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு மட்டும் தான் செலுத்த முடியும். So when we say that the body ends but the soul doesn't end, what kind of life are we talking about? We're talking about spiritual life. நாம இங்க ஆன்மீக வாழ்வை பத்தி, அதாவது உடல் அப்புறம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது நாமங்க ஆன்மீக உடலை பத்தி வாழ்க்கையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். Every one of us looks in the mirror and marvels over this body that we have for a few years. நம்ம எல்லாருமே கண்ணாடியில் போய் நம்ம உடம்பை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும். அதை எவ்வளவு அழகு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். But we've already discussed jata sihi dhruvo mrityu, that death is certain. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நமக்கு வந்து மரணம் என்பது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும். And for those who have already died, they've gone on to some other material body. அதே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இறந்தவர்கள் வேறு ஒரு உடலுக்கு கண்டிப்பா போயிருப்பாங்க. But what is the point of changing these bodies again and 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 again? What is the point? நமக்கு அதுல என்ன நமக்கு கருத்து கிடைக்க போகுது? அதாவது இந்த உடலை நம்ம மாற்றிக்கொண்டே இருப்போம். அதாவது உடல் மீண்டும் 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 பிறப்படுத்து மீண்டும் மீண்டும் நம்ம மாறிக்கொண்டே இருப்பதை எந்த வித கருத்தை நம்ம அங்க புரிந்து கொள்ள விரும்புறோம்? There has to be a purpose to all of this. இதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்கணும். The purpose is that eventually we will get some awakening of our buddhi and consider, wait a minute, if I'm eternal and eternal love is possible, maybe I should work on that instead. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நமக்கு உள்ளே நமக்கு ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி என்னன்னா, நம்ம நித்தியமானவர்கள், நம்ம இந்த நித்தியமான அன்பு எதுக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு எழுப்போம். So that's why Krishna is emphasizing bhakti in Bhagavad Gita. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில பக்தி அப்படிங்கறத வந்து மிக தெளிவா விளக்குறாரு. Actually, bhakti is the only thing that can inspire you to perform your duty very faithfully. உண்மையிலே பாத்தீங்கன்னா பக்தி மட்டும்தான் உங்களுடைய கடமையை மிக சரியா செய்வதற்கு உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கும். Let's take for example the caste system. நம்ம இந்த ஜாதி முறையை பத்தி விஷயத்தை நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்கொள்வோம். Why do Tamilian Hindus keep voting for DMK? ஏன் இந்த தமிழ் இந்துக்கள் வந்து திமுகவே திருப்பி ஓட்டு போட்டு இருக்காங்க? Because they're afraid of the exploitation of the caste system. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜாதிய ஒடுக்குமுறை பத்தி ஒரு பயம் இருக்கிறதுனால தான் அவங்க அதுக்காக ஓட்டு போட்டு இருக்காங்க. Or they've been bribed. ஆனா அவங்களுக்கு இல்லைன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுது. They both go on. Both of them go on. யா, நம்ம ரெண்டு பேருமே அதுக்காக போயிட்டே இருப்பாங்க. So the point is that the caste system was originally a socio-religious system.
எனது இந்த இந்த ஜாதி அமைப்பு முறை வந்து ஒரு சமூக ஆன்மீக அமைப்பு முறை, Varnashram Dharma. வர்ணாசிரம தர்மம்னு சொல்லக்கூடியது. Now what is it? அது இப்ப எப்படி இருக்கு? Now it's an economic system, it's a political system, it's a social system only. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சமூக அமைப்பாக, ஒரு பொருளாதார அமைப்பாக, ஒரு ஜாதி அமைப்பாக, ஒரு அரசியல் அமைப்பாக இருக்குது. What is the difference? இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்ன? What determines what is it that perverted the caste system to that degree? நம்ம எது வந்து இந்த அளவுக்கு நம்மளுடைய வர்ணாசிரம தர்மத்தை, அதாவது ஜாதி அமைப்பை களங்கமற்றதா, களங்கம் உள்ளதா மாற்றிச்சு? Hetavaha. Everybody has their hetu. எல்லாருக்குமே அதன் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்தனால, because people are missing love. ஏன்னா அவங்களுக்கு அன்பு அந்த இடத்துல இல்ல அப்படிங்கறனால. But if you develop love for Krishna in this human life and perform your duty as a function of your love, then there's no loss and there's no exploitation. எல்லாருமே வந்து இந்த அன்பை மட்டுமே கடமையா வச்சிருந்து வாழ்க்கை வச்சாங்கன்னா யாரும் நம்மள வந்து அடிமைப்படுத்தவோ இல்ல யாரும் நம்மள அதிகமாக ஒரு பாடுபடுத்தவோ முடியாது. This spiritual activity is what makes the human form of life worthwhile. It gives us some purpose. அந்த ஆன்மீக விஷயம் மட்டுமே, அந்த ஆன்மீக செயல் மட்டுமே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை வந்து ஒரு உயர் நிலையில வைக்கிறதுக்கு உதவும். Many people vote for the communists instead. People sometimes vote for communists also. நிறைய நேரங்கள் நம்ம பார்க்கிறோம், நம்ம பல மக்கள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிப்பாங்க. Because the communists are going to tell you that everybody's equal and there's no God. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே சரிசமம், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. Maybe it sounds good. ஏன்னா அது கேட்கறதுக்கு நல்லதா இருக்கும். But no God means no love either. ஆனா கடவுள் இல்லைன்னு சொன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். And no love means maybe you're not being exploited on the basis of the caste system, but it's the communists exploiting you instead. அதே சமயம் அன்பு இல்லை அப்படின்னா ஜாதி ரீதியான அமைப்புகள் மூலமா நம்மளை படுத்தாவிட்டாலும் கம்யூனிஸ்ட் அமைப்பு மூலமா நம்மளை பாடாப்படுத்துவாங்க. So if we're here for a short period as human beings, what are we supposed to do? நம்ம இந்த மனித பிறவியில் இருக்கக்கூடிய இந்த குறைந்த காலகட்டத்தில் நாம என்ன செய்ய வேண்டும்? What is going to create that love that allows us to elevate ourselves by performing our prescribed duties honestly? அந்த அன்பு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமைப்படி நமக்கு உயர்ந்த நிலையில செய்யக்கூடிய வேலைக்காக அது என்ன செய்ய போகுது? Prema, pure love of God. அது அந்த சுத்த அன்பு தான். Fine. How do we develop this pure love of God? நம்ம அந்த பகவான் மேல தூய அன்பை நம்ம எப்படி வளர்த்துக் கொள்ள போறோம்? Very simple process. அதுக்கு மிக எளிதான வழி இருக்கிறது. You chant this Hare Krishna Maha Mantra. அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நாம உச்சாரணம் செய்தா போதும். This purifies the heart. It allows us to awaken our dormant sentiments for God. நம்மளுடைய இதயத்தை வந்து அது சுத்தப்படுத்துது. நம்மளுடைய இதயத்துக்குள்ள தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவான் மீதான அன்பை வந்து அது தட்டி எழுப்புது. And because the efficacy of our chanting depends on our attitude, we have to study Bhagavad Gita to reform our attitude also. நம்ம அந்த உச்சாரணம் செய்யக்கூடியது மிகவும் ஸ்திரமாக, மிகவும் தீவிரமாக இருக்கணும்னா நாம அதை பகவத்கீதையை படித்து அதன் மூலம் அந்த புரிந்து கொண்டு நாம அதை செய்தோம்னா அது சிறப்பா இருக்கும். So these two things, hearing about Krishna and chanting his holy name, they allow us to make a spiritual use of this material body while we can. அதனால இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்குது, அப்புறம் அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரணம் செய்யுது, இது ரெண்டுமே நமக்கு வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர்ந்து போறதுக்கு நமக்கு உதவி செய்யும். We don't have forever to think about this. நம்ம அதுக்காக ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. Sometimes if you go into Tirunelveli, they have buildings with a lift. நம்ம திருநெல்வேலியில் சில இடங்களுக்கு போனோம்னா அந்த கட்டடங்கள்ல லிஃப்ட் இருக்குது. When the door opens on the lift, you don't have forever to make your decision. அந்த கதவு எப்ப திறக்குதோ அப்ப நம்ம உள்ள போறதா வேண்டாம்னு அந்த முடிவுல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You have a few minutes, that door is going to shut again. கொஞ்ச நேரத்துல அந்த கதவு திருப்பி அடைச்சிரும். So human life means you have some time to make a decision, where am I going? அதனால அந்த மனித பிரிவு அப்படின்னா நமக்கு கொஞ்ச சமயமே இருக்கு, நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு கொஞ்சம் சமயம் தான் இருக்குது. You have a few minutes to do something about it. நமக்கு கொஞ்ச நிமிடங்களே இருக்குது, அதை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கான கொஞ்சம் நிமிடங்களே இருக்குது. So while we're human beings, we should chant this Hare Krishna mantra while we can. அதனாலதான் நாம இந்த மனித பிறவியில் இருக்கும்போது அந்த நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். This is what the Kalisantarana Upanishad recommends. இதைத்தான் கலிசந்தன உபனிஷத் வந்து நமக்கு சிபாரிசு செய்து. Chaitanya Mahaprabhu 500 years ago came through this place.
சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷங்களுக்கு முன்னால இந்த இடங்களுக்கு வந்தார். And his biographers described everywhere he went, he was chanting the names of Krishna. அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் வந்து அவரு பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சாரணம் செய்தார். And it's described that everywhere he went, anyone who saw him was stunned to see the intensity of his love for Krishna. அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ யார் அவரை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பகவான் கிருஷ்ணன் மீது சைத்தன்ய மகாபிரபு வைத்திருந்த அன்பை பார்த்து அவங்க ஆச்சரியம் அடைந்தாங்க. So much so that just by chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, anyone who saw him would also start to chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு தீவிரமா உச்சாரணம் செய்யறாங்க. யார் ஒருவர் அவரை பார்க்காங்களோ அவங்களும் என்ன செஞ்சாங்க, திருப்பி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்ல ஆரம்பிச்சாங்க. Yes, I said it twice. You said it once. பிரபு என்னோட சொன்ன ஆனந்தி பிரபு சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. As much as possible, while we're human beings, we should take advantage of this opportunity. நமக்கு எவ்வளவு இந்த மனித பிரிவில் நமக்கு எவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பகவானுடைய நாமத்தை மீண்டும் சொல்ல வேண்டும். Some of us are old. நம்ம சிலர்ல வந்து நம்முடைய சிலர் வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருக்கோம். We may not even be here next month. We don't know. நமக்கு தெரியாது, நம்ம அடுத்த மாதம் இருப்போம் நமக்கு தெரியாது. But even if you're young, you may not make it home tonight. நம்ம சின்ன வயசுல இருந்தா கூட நமக்கு உறுதி கிடையாது, நம்ம இன்னைக்கு சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு போகாம நமக்கு உறுதி கிடையாது. Anything can happen. இதனால எப்பலாம் நடக்கலாம். Maharaj Parikshit had 1 week to do something about this. மகாராஜ் பரீட்சித்துக்கு வந்து ஒரே ஒரு வாரம் தான் இதை பத்தி, இந்த வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு சமயம் இருந்தது. Because there was a curse that you will die in 7 days. ஏன்னா அவருக்கு ஒரு சாபம் இருந்துச்சு, இந்த 7 நாள்ல மரணம் அடைஞ்சிக்கலாம் அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. But do we know that we have even 1 week? ஆனா நமக்கு தெரியுமா நமக்கு ஒரு வாரம் தான் இருக்குன்னு? அது கூட நமக்கு தெரியாது. One of my friends in Vrindavan, he wanted to go to the store and get an Usha fan for his ashram. என்னுடைய ஒரு நண்பர் வந்து ஒரு நாள் வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு ஒரு ஃபேன் உஷா, அந்த ஃபேன் வாங்குறதுக்காக போயிருந்தாரு. All the fans in India are Usha fans. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேன்கள் வந்து So he saw 2 kinds. One has a 7-year guarantee. The other one has a 5-year guarantee. அந்த ஃபேன் வாங்க போயிருக்கும் அவர் பார்த்தாரு, ஒரு ஃபேனுக்கு வந்து 7 வருஷம் கேரண்டி இருக்கு, இன்னொரு ஃபேனுக்கு 5 வருஷம் கேரண்டி இருக்குது. So he was taking some time trying to decide which one, the 5-year or 7-year. அதனாலதான் அவர் வந்து அந்த 7 வருஷத்தை வாங்கவா 5 வருஷத்தை வாங்கவான்னு கொஞ்சம் யோசிச்சாரு. So the dukandar told him, "Arey, you don't even know if you have 5 minutes or 7 minutes. What are you worrying about 5-7 years?" அந்த கடைக்காரர் சொன்னாரா, நீ என்ன யோசிக்கிறீங்கன்னா நமக்கு 5 நிமிஷம் இருக்கா 7 நிமிஷம் கூட உறுதி கிடையாது, இதுல என்ன யோசிக்கிறீங்கன்னு. But it's true. We don't know. அது உண்மைதான், நமக்கு தெரியாது. So do it now. அதனால இப்பவே செய்ய வேண்டும். This is Prahlad Maharaj also says in Srimad Bhagavatam. How old was Prahlad? பிரகலாத் மகாராஜ் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார். பிரகலாத் மகாராஜுக்கு வயசு என்ன இருந்தது, பிரகலாதனுக்கு வயசு எத்தனை இருந்தது? Kids? How old was Prahlad? பிரகலாதனுக்கு வயசு எத்தனை? பக்த பிரகலாதனுக்கு வயசு எத்தனை? 5. 5 வருஷம். Only 5. 5 வருஷம். And even at that age, he said, "Komara acharet prajño dharman bhagavatani ha." அந்த 5 வயசுல என்ன சொன்னாரு, கௌமாரம், அதாவது அந்த கௌமார பருவம், 5 வயசு முடிஞ்சு 6 அந்த நேரத்திலே வந்து நம்ம பக்தி செய்யணும்னு சொன்னார். From birth until 5 years, they're called Komara age. பிறந்ததிலிருந்து கௌமாரம் 5 வயசு வரைக்கும் அது கௌமாரம்னு சொல்லப்படும். And after that, they're called Pauganda until 10. அது 10 வயசு வரைக்கும் பௌகாண்டான்னு சொல்லுவாங்க. And after that, Kishora. அது 10 வயசுக்கு அப்புறம் மேல இருக்கிறது கிஷோரன் சொல்லுவாங்க. கிஷோரன் சொல்லுவாங்க, கிஷோர். And eventually you become Vrinda. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதா வயசாயிடும். Like me. So hopefully by the time you're Vrinda, you will have some wisdom. நமக்கு எப்ப வயசாகுதோ நமக்கு அப்ப கொஞ்சம் ஞானம் கிடைக்கும். If you're hearing Bhagavad Gita as it is. நாம பகவத்கீதை உண்மை நம்ம கேட்டுட்டே இருந்தனா நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். Why Bhagavad Gita as it is? By His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. ஏன் நம்ம இந்த பகவத்கீதை உண்மை ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் எழுதிய ஏன் இந்த பகவத்கீதை உண்மை நம்ம சொல்றோம்? Because other Bhagavad Gitas don't work. ஏன்னா மற்ற பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து நமக்கு முறையான
அர்த்தத்தை தராது. Sorry to tell you, but at least in the English language, they don't work. I already tried them. ஏன் நான் இதை சொல்றதுக்காக நான் என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் வந்து நான் ஏன் இதை சொல்றேன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மற்ற விளக்கங்கள் வந்து சரியான விளக்கத்தை கொடுக்கல. I read half a dozen different editions of Bhagavad Gita. ஒரு அரை டசனுக்கு மேல உள்ள விளக்கங்களை வாசிச்சிருக்கேன். அதுல எதுவுமே முழுமையான அர்த்தம் கிடைக்கல. But and I only had a very hazy sense that it's something about yoga or something. ஏன்னா எனக்கு புரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெறுமைத்தனமான, அதாவது யோகா அந்த மாதிரி விஷயங்களை பத்தின விஷயமா தான் எனக்கு வந்து ஒரு வெறுமையோட தான் அது புரிஞ்சுது. That's because the publishers themselves were also confused. ஏன்னா அதை அச்சிட்டவர்களும் பகவத்கீதையை பத்தி ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாம அவங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாங்க. But by the time I finished the introduction only to this edition, all my questions were answered, clear. ஆனா அதே சமயம் இந்த பகவத்கீதை உண்மை புத்தகத்தினுடைய அந்த அறிமுகத்தை படிச்சு முடிக்கும் போதே எனக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. Absolutely clear, everything. எல்லாம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. That's why so many other editions of Bhagavad Gita never made a single person into a devotee. அதனால பாத்தீங்கன்னா எத்தனையோ பகவத்கீதைகள் அச்சிடப்பட்டிருந்தாலும் அந்த பகவத்கீதை யாருமே வந்து பக்தனா மாத்தல. And yet one edition of Bhagavad Gita has made hundreds and thousands of people devotees all over the world. ஆனா இந்த பகவத்கீதை உண்மையில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கி உள்ளது. Africa, Australia, China, Russia, Europe, America, South America, everywhere. மகாராஜ் சொன்ன அந்த எல்லா 7 கண்டங்கள்லயும் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க. And they all have the same understanding and they're all chanting Hare Krishna and they're all becoming purified. எல்லாருக்கும் ஒரே புரிதல் இருக்கு. எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து சொல்றாங்க. எல்லாரும் தூய பக்தியை வாழ்க்கையில் எடுத்துட்டு இருக்காங்க. So you can do the same thing. Why not? நீங்களும் அதை செய்யலாம். இது செய்யறதுக்கு என்ன இருக்கு? Especially you can do this. நீங்க மிக முக்கியமாக நீங்க செய்யலாம் இதை. I should not be the one sitting here telling you this. நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. This is in your blood. அது உங்களுடைய ரத்தத்திலே கலந்திருக்கு. You have the samskars. ஏன்னா நீங்க உங்களுக்கு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் உங்கள்ட்ட இருக்குது. Srila Prabhupada said about Indians, all you have to do is scratch the skin and Krishna comes out. பிரபுபாத் என்ன சொன்னார்னா, நீங்க உங்களுடைய தோலை கொஞ்சம் உடைச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கிருஷ்ணன் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துருவார். So you have a better advantage, but don't squander the opportunity by wasting time with other concerns. உங்க எல்லாருக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பு, எங்களோட மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பை வந்து நீங்க பாழ்படுத்திடாதீங்க. Before the next death, you should try to get somewhere in life. நீங்க அடுத்த மரணம் வர்றதுக்கு முன்னால நீங்க இந்த பகவத்கீதை மூலமா ஏதாவது விஷயத்தை நீங்க படிச்சே ஆகணும். Get some realization, some purification of heart that you can carry with you into the next life. நீங்க இந்த பிறவிலே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல புரிதலும் அப்புறம் உங்களுடைய ஹிருதயத்தை நீங்க வந்து தூய்மைப்படுத்திட்டீங்கன்னா அடுத்த பிறவிக்கு மிக எளிதாக செல்லலாம். So we're taking off our clothes at the end of the day. We're putting on new clothes in the beginning of the next day. Nobody ever questions, why do I have to keep dying? யாருமே நம்ம ஏன் இறக்குறோம் அப்படி கேட்கப்படுறது. ஏன்னா பழைய ஆடைகளை மறுநாள் போட்ட ஆடைகளை கலந்து மறுநாள் காலைல புதுசா நம்ம ஆடைகள் அடையிற மாதிரி நம்ம ஏன் இறந்து பிறக்கணும் யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. Think about it. Why do you have to keep moving on? Why can't you just stay here forever? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏன் மீண்டும் இந்த பிறப்பு எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். There's somebody in charge of all this. இதுக்கெல்லாம் பொறுப்பாக ஒருத்தர் இருக்காரு. And that person is trying to teach you a lesson. அந்த பொறுப்பான நபர் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு விரும்புறாரு. Don't run away from the teacher. அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து ஓடணும்னு நினைக்காதீங்க. So take this opportunity while you can. Chant Hare Krishna Mahamantra, study little Bhagavad Gita, and go back to Godhead. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்சம் சமயம் எடுத்து இந்த பகவத்கீதையை படிங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, அதுல பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போய் சேருங்க. Bhagavad Gita kinchidadhita ganga jalalavikarnaka pita sakritapi yena murari sam archa kriyate yasya yamena na charcha. You understand? You study even a little bit of Bhagavad Gita, you take a little Ganga Jal Charanamritam on your tongue, you try to nicely worship Krishna's name at least once, you will not have to have an unpleasant interview with Yamaraj. நீங்க எப்ப பகவத்கீதையை வந்து முழுமையா படிக்கிறீங்களோ அப்ப வந்து கங்கையில் உள்ள அந்த நீரை வந்து உங்களை நீங்க சுவைக்கிற மாதிரியும் அதே சமயம் பகவானுடைய நாமத்தை எடுக்கும்போது நீங்க மீண்டும் இங்க பெறப்படக்கூடிய அவசியம் இல்லை. Otherwise, after we're dead, no more choices. Sorry. ஆனா அப்படி செய்யல அப்படின்னா நமக்கு வேற வாய்ப்பே கிடையாது. நம்ம மீண்டும் பிறப்படுத்த ஆகணும். It's like getting a tap on the shoulder at the airport from some officer who says, "Please step this way."
நம்ம அது எப்படி அப்படின்னா நம்ம விமான நிலையத்துக்குள்ள போகும்போது ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேனேஜர் கை தட்டி இந்த பக்கம் போங்கன்னு சொல்ற அது மாதிரி இருக்கும். In the beginning, they're nice to you. நம்ம முதல்ல போகும்போது ரொம்ப அருமையா நம்மளை வந்து வரவேற்பாங்க. But if you don't cooperate, then they start to get mean. அதே சமயம் நம்ம அவங்க சரியா ஒத்துழைக்கலாம் நினைச்சோம் நம்மள நமக்கான அந்த செய்வாங்க. They're called Yamadutas. அவங்க தான் யாரு யமதூதர்கள். Otherwise, just by looking at them, everyone would freak out. ஏன்னா நம்ம வந்து யமதூதர்களை பார்த்தா நமக்கு என்ன செய்யும் ஒரு பயம் வந்துடும். So it's stated in the Shastra, anybody who takes advantage of this process even a little bit, he doesn't have to meet with these Yamadutas. சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையினுடைய இந்த விஷயத்தை வந்து யார் வாழ்க்கையில கொஞ்சம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க யமதூதர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. Like Ajamila. அஜாமிலனை போல. Anybody know the story of Ajamila? Raise your hand if you know Ajamila's story. யாருக்காவது அஜாமிலனை பற்றிய கதை தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அஜாமில பத்தி. Some know. Ajamila was a nice Brahmin boy in where is that place? Awas? No. Kanpur. Kanyakubja. Yeah. Kanpur. அஜாமிலன் வந்து கான்பூர்ல ஒரு மிகச்சிறந்த பிராமணனா இருந்தாப்ல. This is thousands and thousands of years ago. It's in Bhagavatam. இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்குது. So he was helping his father do puja. He went out to collect flowers early morning. அவர் வந்து அவரோட அப்பாக்கு பூஜை பண்றதுக்காக வந்து உதவி பண்ணிட்டார். அதனால என்ன செய்வார், அப்பப்போ தினமும் போய் பூக்களை பறித்து கொண்டு வருவார். And he came across a young low-class couple. They were enjoying intimate affairs in the forest. அவர் அந்த மாதிரி அவர் ஒரு நாள் வரும்போது அவர் வந்து மிக தாழ்ந்த மனநிலையுடைய ஒரு ஜோடி வந்து மிக அசாதாரணமான சூழ்நிலை இருப்பதை அவர் பார்த்தாரு. These teenage boys. அவர் வந்து ஒரு இளம் 10 பருவ பையன். Never saw such a thing. அந்த மாதிரி அசாதாரணமான ஒரு அசிங்கமான நிலையை வந்து முன்னால பார்த்தது கிடையாது. But Richaya, it's there in the heart, no? ஆனா ஆசை வந்து உள்ள இதயத்துல இருக்குது. He could understand what's going on. He was fascinated. அவருக்கு வந்து அந்த ஆசையின் மூலமாக அவருக்கு என்ன நடக்குது புரிஞ்சு போறதுனால அவர் வந்து அதனால ஈர்க்கப்பட்டிருந்தாரு. He went home. He continued his seva, but he's all thinking what I saw. அவர் வீட்டுக்கு போய் அந்த எல்லா சேவையும் பண்ணாரு. ஆனா அவருடைய புத்தியில வந்து அந்த விஷயம் தான் மனசுல ஓடிட்டே இருந்தது. That's the great danger of cell phones. அதேதான் இந்த நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய செல்போன்களும் நம்ம the same thing. அதான் அந்த அபாயம் அந்த செல்போன்ல அதான் நடக்குது. So it's a great, even today, same problem still there. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை இன்னைக்கும் இருந்துட்டா இருக்கு. So what happened? ஆனா என்ன நடந்தது? He was meditating all the time, remembering this prostitute. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த விலைமாதத்தை பத்தி மீண்டும் அவரு அந்த அஜாமிலன் யோசிச்சு கொண்டே இருந்தார். If you see something, if you reflect on that thing, your mind gets attached to it and you develop a desire. நம்ம எதையாவது ஒரு பார்த்து நம்மளுடைய மனசை அதிலேயே செலுத்த ஆரம்பிச்சோம்னா அப்புறம் மீண்டும் நம்ம புத்தி என்ன செய்யுது அதே யோசிச்சு கொண்டிருந்து அதுக்கப்புறம் அந்த செயலை நம்ம செய்யணும்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். That desire consumed him so much that he found out where is this prostitute. He made some contact. He established a relationship. அந்த ஆசை என்ன செஞ்சது, அவனை வந்து ஒரு உத்வேகப்படுத்தி அந்த விலைமாது எங்க இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த விலைமாது கூட போய் இருப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்க வச்சிருச்சு. He was a nicely trained Brahmin and he already had his wife waiting at home. அவன் ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு பிராமண பையன், அவனுக்கு மனைவியும் இருந்தாங்க. But because his mind was thinking of the wrong thing, he got sucked into that vortex. ஆனா ஒரு தவறான ஆசையை வந்து அவருடைய புத்தி யோசிச்சுட்டே இருந்தனால அவர் அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டு விட்டார். He had an affair with this prostitute. Everybody tried to stop him. He didn't listen. அந்த விலைமாதோட அவர் தொடர்ந்து உறவு கொண்டிருந்தார். எல்லாரும் அதை தடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவரால் அது எதுவுமே பலன் தரல. Eventually he moved in with the prostitute. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அந்த விலைமாது கூட வாழ்ந்து போயிட்டாரு. Love marriage. காதல் திருமணம். And what happens when you associate with a prostitute? The whole character was lost. என்ன நடக்குது, இந்த விலைமாது கூட நம்ம போய் சேரும்போது நம்மளுடைய குணம், அந்த குணாதிசயம் வந்து மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு வந்துருது. She wants so many things. அவளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். What can he do? He's a Brahmin. அவன் என்ன செய்வான், ஒரு பிராமணன். So he had to become a criminal. அதனால வந்து ஒரு கிரிமினலா மாறினா, ஒரு குற்றங்கள் செய்யக்கூடிய மனிதனா மாறினா. To purchase all the things that she wants. அவள் என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக குற்றங்கள் செய்ய தொடங்கினான். Then from illicit sex, so many little, Varna Sankar coming. அந்த விலைமாதம் கூட இருந்தனால
நிறைய பரமேஸ்வரர் அதாவது தவறான குழந்தைகள் நிறைய பேர் பிறக்க ஆரம்பிச்சாங்க. All his entanglements just multiplied. He spent his whole life with that prostitute. அதனால பாத்தீங்கன்னா அந்த பிணைப்புக்கு வந்து பல மடங்கா பெருகி வந்தது. அதனால வந்து அந்த முழு வாழ்க்கையும் அதிலே அவர் கடத்தினாரு. He had a young son at 80 years old. He had a baby boy. அவருடைய 80 வயசுல அவருக்கு ஒரு சிறு பையன் இருந்தான். Fortunately, he had enough sense to name his son Narayana. அதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல அந்த வயசுல அந்த கடைசி பையனை வந்து அவரு நாராயணன் பேர் வச்சாரு. And nowadays they name their kids Dimple and Bobby and all nonsense names. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லாரும் டிம்பிள் பாபி அப்படின்னு முட்டாள்தனமான பேரை வைக்கிறாங்க. At least he named his son Narayana. ஆனா அவன் என்ன சொன்னா குறைந்தபட்சம் பையனுக்கு நாராயணன் பேர் வச்சான். So one day when the time struck, he's being approached by these Yamadutas. They're pulling him out. பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல நேரம் வரும்போது யமதூதர்கள் வந்து கீழே வந்து அவனை இழுக்க ஆரம்பிச்சாங்க. And they're very frightful looking. He started crying out loud. Oh, what is going on? அந்த யமதூதர்களை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கரமா வந்து பயம் வந்து ரொம்ப ஓங்கி அழ ஆரம்பிச்சிட்டான். He called for his son, Narayana, Narayana. அவன் என்ன செஞ்சான், அவனுடைய கடைசி பையனுடைய பையனை நாராயணா நாராயணன் பேர் சொல்லி கூப்பிட்டான். And the Yamaduta saying, forget it, you're coming with us. ஆனா அந்த யமதூதர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் மறந்துட்டு நீங்க என் கூட வரப்போற, நீங்க எங்க கூட வரப்போறேன்னு சொன்னாங்க. But suddenly, all these beautiful Vaikuntha Dutas came, 4 of them. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா 4 வைகுண்டத்திலிருந்து 4 தூதர்கள் வைகுண்ட தூதர்கள் கீழே இறங்கி வந்தாங்க. They all had 4 arms. They all looked like Vishnu. They had the same weapons. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 4 கரங்களோட விஷ்ணு பகவானுடைய உருவத்திலே இருந்தாங்க. அந்த ஆயுதங்களும் வச்சிருந்தாங்க. They said, no, you cannot take him. He's chanted the name of Narayana. He's coming with us. அவங்க சொன்னாங்க யமதூதர்கள்ட்ட, நீங்க அவங்களை கூட்டு போக முடியாது, அவன் நாராயணன் பகவான் பேரை சொல்லியிருக்கான், அதனால நாங்க கூட்டு போறோம், நீங்க கூட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. It was a jurisdictional dispute. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில எல்லை பாகுபாடு பிரச்சனை மாதிரி வந்துச்சு. So this is the point. Even he was only calling out his son's name. He wasn't even intending Bhagavan. அவன் வந்து அவனுடைய பையனுடைய பேரை தான் கூப்பிட்டான், பகவானுடைய பேரை கூப்பிடல. அப்படி இருந்தா கூட But because he had a little good training in his youth, at the time of death, somehow he called the name of Narayan. That saved him from going to hell. சின்ன வயசுல அவனுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி இருந்தனால அவனால வந்து அந்த கடைசி நிமிஷத்துல அந்த நாராயணன் அந்த பேரை கூப்பிட முடிஞ்சு. அதனால வந்து அவனுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சது. He got liberation and went back to Godhead. அதனால கடைசி அந்த பேரை கூப்பிட்ட அவனுக்கு முக்தி அடைஞ்சு மீண்டும் பகவானுடைய இருப்பிடத்துக்கு சென்றான். Therefore Krishna says, Neha Vikramanashosi Pratyavayo Navidyate Svalpam api yasya dharmasya trayate mato bhayat. அதனால பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிக சிறிய அளவுல, அதாவது பெரிய பெரிய செயல்கள் பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாலும் ரொம்ப சிறிய அளவுல நம்ம வந்து பகவான் மீது அன்பு வச்சாக்க நம்ம நமக்கு நிச்சயம் அது நமக்கு உதவி செய்யும். Or Shankar said, Bhagavad Gita kinchiradita ganga jala lavakarnika pita sakrirapi yena murari samarcha kriyate yasyanam yemena charcha. Yeah, it's something like that. ஆதி சங்கராச்சாரியர் என்ன சொன்னார், கொஞ்ச அளவு வந்து நம்ம வந்து பகவத்கீதையுடைய நம்ம படிச்சோம்னா அது கங்கையினுடைய நீரை வந்து நம்ம சுவைப்பதற்கு சமம். அதே போல நம்ம தூய்மை, கங்கையை எப்படி நம்ம குடிச்சா தூய்மையை விடுறோமோ அதே மாதிரி பகவத்கீதையை நம்ம படிச்சா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாமே தூய்மைப்படுத்திடுவோம். பகவானுடைய நாமத்தை சொன்னா பகவான் கிருஷ்ணன் மீதான அன்பு நம்ம வளர்த்துக் கொள்வோம். Okay, so all of you please, if you're not chanting Hare Krishna Maha Mantra, please consider beginning this process. Please read Bhagavad Gita as it is. Try to make some benefit from your human form of life while you still can. அதனால இப்போ நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் மனித பிறவில இருக்கீங்க, நீங்க இதுவரைக்கும் இந்த பகவத்கீதையை வாசிக்கிறனா வாசிக்க ஆரம்பிங்க. இதுவரைக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லலாம்னா இன்னையில இருந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அதன் மூலமா இந்த மனித பிறவியை நீங்க வந்து ஒரு பயனுள்ளதா ஆக்கி இந்த பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவியை நீங்க பகவான்கிட்ட போய் சேர முடியும். We are here in Tachanallur. We can provide you all assistance. நாம இங்க தட்சணல்லூர்ல இருக்கோம். நாங்க உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் எல்லா உதவியும் உங்களுக்கு நாங்களால from time to time we can come and do programs like this also. நாம எங்களுக்கு வந்து நாங்க தொடர்ந்து வந்து இங்க வந்து எங்களால வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி காட்ட முடியும். So I'll stop here, but if anyone has any questions or any comments, we can maybe discuss for a few minutes. நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்க யாருக்காவது கருத்துக்கள், உங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நம்ம பத்தி கொஞ்சம் விவாதிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது கருத்துக்கள், விமர்சனங்கள் இல்ல கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் 50 நிமிஷம் பேசிட்டாரு. இந்த 50 நிமிஷம் பேசுறதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது?
அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ தாராளமாக கேட்கலாம். இதில் வந்து ஒரு விஷயம் கிடையாது. இதில் யோசிக்க வேண்டியது, வெட்கப்படக்கூடிய இல்லை. உங்களுக்கு என்ன சிலது புரிஞ்சிருக்கும், சிலது புரியாமல் இருக்கும். எது புரியலையோ அதை பற்றி கேட்கலாம். இல்லை இது எனக்கு புரிஞ்சுது, சந்தோஷம் அப்படிங்கிற யாரும் சொல்லலாம். என்ன புரியுது? நல்லா புரிஞ்சுது. என்ன புரியுது? அதாவது பகவத்கீதையில உண்மை பகவத்கீதை பிரம்மபாதா எழுதுனா உண்மை உருவில் இருக்கலாம். அந்த பகவத்கீதையில எந்த கருத்துக்கள் இருக்கோ அது அப்படியே சொன்னாங்க. What he says is, what exactly Prabhupada wrote in this Bhagavad Gita Ummai Uruvil, you spoke the same thing exactly. I try. और मुयற்சி பண்றாரு. एवं परंपरा प्राप्तम इमं राजर्षयो विदुः इत्यादि. அதாவது குரு பரம்பரையின் மூலமா என்ன வருதோ அதைத்தான் அவர் சொல்றாரு. அவரா சொல்லல. குரு பரம்பரையில என்ன வருதோ அதைத்தான் இந்த பகவத்கீதை அவர் சொன்ன ஸ்லோகத்தை மொழிபெயர்த்து வாசிக்கிறேன். உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறந்து விட்டதை போல தோன்றுகின்றது. அதாவது சீடர்களின் சங்கிலி தொடர் குரு பரம்பரை மூலமா வர்றதுதான் அவர் பேசுறார். அவரா எதையும் யோசிச்சு பேசுறார். So if you have understood everything tonight, please hear what Krishna says about that in chapter 10, text number 7. நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த 10வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பார்ப்போம். எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான். இதில் சந்தேகம் இல்லை. Yes. So etam vibhutim yogam cha mayo vetti tatvatah sovakalpena yogena yujyate natra samshayah kandipa. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இதான் சந்தேகமே இல்லாம. So if you've understood, that will be seen if you begin to chant every day. உங்களுக்கு எல்லாம் இந்த சொன்ன அத்தனையும் புரிஞ்சிச்சுன்னா அது எப்படி வெளியில தெரியும்னா How many people are chanting Hare Krishna every day on Japamala? You please show your hands. Hare Krishna மகாமந்திரத்தை யாரா சொல்றீங்க? தினமும் சொல்றவங்க கை தூக்குங்க. அதாவது மாலையில ஜெப மாலையில. Okay, சொல்லுவோம். ஜெப மாலையில சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. They all the same. Without ஜெப மாலா this. They're doing. These people are doing. But without mala. It's good to chant with the mala because then you know how many times you chanted. நீங்க அந்த மாலையோட வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை நீங்க பண்றீங்க அப்படிங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். கவுண்டிங் தெரியும். So if you're chanting one round every day, then you chant 2. நீங்க இதுக்கு முன்னால ஒரு மாலை ஜெபம் பண்ணீங்கன்னா இது 2 மாலை ஜெபம் பண்ணுங்க. How many people here are reading Bhagavad Gita as it is every day? இல்ல எத்தனை பேர் பகவத் கீதை உண்மை புத்தகம் வாசிச்சிட்டு இருக்கீங்க? தினமும் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? Raise your hands. Hi. அங்க அவர் மட்டும் தான். உண்மை உருவல் புத்தகத்தை 62 64ல ட்ரைனிங் படித்தோம், ஆசிரியர் பயிற்சி. அங்கே வந்து பகவத்கீதை, குரான், பைபிள் ஒவ்வொரு ஆள் படிக்கணும். முதல்ல படிக்கிறதுக்கு ஆளே இருந்தோடனே நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். 2 வருஷம் அங்கே படித்த உடனே அப்புறம் வந்த உடனே பகவத்கீதை வாங்கினதுலேருந்து ஒரு 10-20 இந்த உண்மை உருவில் வாங்கி இன்னைக்கு வர இப்போ இந்த ஆள் குழந்தை வைங்க 9 மணி வர 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன். அந்த சூரிய வெளிச்சம் ஒரு மணி நேரம் பட்டால் தான் அந்த நோய்க்கு அந்த விஷமெல்லாம் முறிஞ்சிடும் அப்படின்ட்டு. அதனால் போன உடனே கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். கரெக்டாக 9 ஆனோன்னா அதை இது பண்ணி படிக்கும்போது ரைட்டு அந்த கருத்துக்களே சிந்தனையில் ஓடும். அப்படி ஓடும்போது முந்தின பிறகு நான் எங்கே பிறந்திருக்கேன், என்ன மாதிரி இதில் தத்துவத்தில் இருந்தேன், அந்த உடம்பு எப்படி இருந்தது, எந்த ஊர், என்னுடைய மனைவி யாரு, குழந்தைகள் யாரு, இப்போ எங்கே பிறந்திருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நைட்டில் 3 மணிக்கு வரக்கூடிய கனவுல தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு 10,000 ரூபாய் பேங்கில் போட்டுட்டு ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த போபால் பக்கத்தில் அங்கே போய் அந்த ஊருக்கு போய் அந்த ரேட்டை கரெக்டாக பார்த்து ஆளை பார்த்து நல்லா ஹிந்தியில் ஹிந்தி சோட்டா சட்டா போகிறோம், நதி அச்சா போகிறோம் போய் விசாரிச்சுட்டு அப்படியே தெரிஞ்சு போயிட்டேன்.
அதில் என்னுடைய பையன் ரெண்டாவது பையன் ஏதோ ஒரு பிறவில எனக்கு குழந்தையா இருந்திருக்காங்கிறதும் ஒரு கனவு தெரிஞ்சுது. மூத்த பையன் வந்து இன்னைக்கு வர கவனிக்கிறது இல்லை. ஏட்டிலேருந்து வாங்கிட்டு போவான். இவன் அப்படி இல்லை. இன்னைக்கு வர ஏதாவது ஒன்றுனா குடும்பத்தை கவனிக்க, வீட்டை கவனிக்கிறதுக்கு நல்ல முறையில் இருக்கும். அதுதான் இந்த பகவான் செய்யும். What does he say? He in his early training days, Huh? job training days, job training when he went to 64, 65. Okay. When he went for job training, then they used to read Gita, Quran, and Bible. Ah. every day. Yeah, school He also. was at the time training, and then when he came back from the training, he got hold of this as his book. Nice. Okay, and then after the training, what he started reading daily and doing this japa daily, and he finishes his dinner by 6 o'clock. Mm. So after that, he reads and he does japa. So 9 o'clock when he goes to the consciousness of Yes. Bhagavan. Yeah. So what ultimately has given him is, he has one fine day in the early morning, he got to know about his previous birth. Oh. So his previous birth and then what are the relatives, all those things he came to know, and they were in Bhopal. Currently they are in Bhopal. So he visited them and then came back. And his second son also, he thinks that from his dreams, he thinks that in his earlier births, his second son has also been a son of him in his previous birth. So his second son is helping him a lot in all these things. So he's reading it very well. How many people have read Bhagavad Gita or read Bhagavad Gita every day? Raise your hands if you read Bhagavad Gita. But பகவத்கீதை டெய்லி வாசிக்கிறீங்க, கையை உயர்த்துங்கள். raise your hands high if you're reading Bhagavad Gita every day. கையை Okay. உயரமா தூக்குங்க. அவரை தவிர யாரும் தூக்க மாட்டீங்க. You know what Prabhupada said about this? Without knowledge, you cannot perform voluntary tapasya. பிரபுபாத் என்ன சொன்னார்னா, ஞானம் இல்லாம நீங்க எந்த விதமான தவத்தையும் தன்னிச்சையா செய்ய முடியாது. It's a little trouble to chant japa every day. Even though it only takes 5 minutes, the mind doesn't want to do it. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஜெபம் பண்றது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வரப்போறது இல்லை. ஆனா நம்முடைய புத்தி அதை அனுமதிக்கிறது இல்லை. But if you gain buddhi from reading Bhagavad Gita, you have the strength. ஆனா அதே சமயம் நம்ம பகவத்கீதை மூலமா நம்ம புத்தியில அதை விளக்கமா பெற்றோம்னா நாம மிக தெளிவாக நம்ம ஜெபம் செய்வோம். Whatever we've been discussing tonight comes from Bhagavad Gita as it is. I've quoted the very verses. நாம இன்னைக்கு இரவு நம்ம என்னென்ன நம்ம வந்து பேசணுமோ அது எல்லாமே பகவத்கீதையிலிருந்து வர்றதுதான். இந்த ஸ்லோகம் எல்லாமே நான் பகவத்கீதையில தான் சொன்னேன். And I especially quoted chapter 10, text number 7. நான் மிக முக்கியமாக அந்த 10வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தை அதுக்காக சொன்னேன். Because there Krishna very clearly says, if you really understand this, you will act on this. அதுல பகவான் கிருஷ்ணன் எழுதினார், உண்மையிலே உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீ அதன்படி அந்த புரிந்த விஷயத்தின் மேல உன்னுடைய செயல்பாடை செய்வான்னு சொல்றாரு. பகவான் சொல்றாரு. Here you have Tiruvallur. நீங்க இங்க திருவள்ளுவர் இருக்காரு. In North India they have Chanakya Kautilya. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் இருக்காரு, கௌடில்யர் சாணக்கியர் இருக்காரு. He said that if you have Shastra and do not practice that Shastra will poison you. அது என்ன சொல்றாங்க, அதாவது இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த சாஸ்திரத்தைப்படி வாழணும்னா அந்த சாஸ்திரம் வந்து உங்களுக்கு விஷத்தை அளிக்கும் சொல்றாரு. What is the poison? இந்த விஷம்னா என்ன? அந்த விஷம்னா என்ன? Ahankara. அந்த விஷம் வந்து அகங்காரம். Prabhupada said this is the Indian disease. இது வந்து ஒரு இந்திய நோய் என்று பிரபாத் சொன்னார். We know. எங்களுக்கு எல்லாம் தெரியும். Chari. Yeah. Kandipa. This is the problem. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. But we don't know. நமக்கு தெரியாது. I mean, everybody has problems. American disease. You know what the American disease Prabhupada also criticized? பிரபாத் வந்து அமெரிக்கன் நோய் அப்படி எப்படி வந்துருக்கா, அதை பத்தி யாருக்கா தெரியுமா? American disease, they always want to change everything, always. அவங்க அமெரிக்கன் நோய் என்ன, அவங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறதான். They want to change everything. அவங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு தோணும். If you can stand on your hands and walk backward, do it, but somehow do something different. அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒண்ணு வித்தியாசம் செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். So everybody has their anartha, but Indian anartha, we know this old-fashioned bhajan nonsense. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனர்த்தம் இருக்கு. ஆனா இந்தியனுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அனர்த்தம் இருக்கு. But we don't know. ஆனா வந்து நமக்கு தெரியாது. Until we meet someone who does know. Then we realize, I don't know anything. நமக்கு
அதாவது விஷயங்களை தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம சந்திக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தெரிய போறதே கிடையாது. So please, this is the next step for those of you who are already chanting. You have to read Bhagavad Gita every day. Bhagavad Gita as it is. அதனால உங்களுக்கு தயவு செய்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், யாரெல்லாம் நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் செய்யுங்களோ நீங்க தயவு செய்து பகவத்கீதையை வாசியுங்கள். If you follow this advice, I guarantee one day you will thank me for it. நீங்க அதை நீங்க தொடர்ந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுவீங்க, நீங்க வந்து எனக்கு நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு உதவி சொல்லி நன்றி சொல்லுவீங்க நீங்க. Okay, anything else? வேற ஏதாவது இருக்குதா? பகவத்கீதை புத்தகம் எல்லா வீட்லயும் பகவத்கீதை இருக்குதா? இருக்கா? எல்லாரும் பகவத்கீதை, புது பகவத்கீதை இருக்குது. யாராவது வேணா வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க பகவத்கீதை வாங்கினா வாங்கிக்கலாம். யாராவது பகவத்கீதையை வந்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். பிரபு கையால வாங்கிக்கலாம். பௌதிக ரீதியா நாளைக்கு வேற ஒரு வருஷம் பிறகு, அதனால நீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும், நிறைய தீர்மானங்கள்லாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க நினைச்சீங்கன்னா இப்போ பிரபுவுடைய கையால இந்த பகவத்கீதை நீங்க வாங்கிக்கலாம். Any house in which 200 ரூபாய். Any house that contains this Bhagavad Gita will always be auspicious. எந்த வீடுகள்ல வந்து இந்த பகவத்கீதை புத்தகம் இருக்கோ அந்த பகவத்கீதை வந்து அந்த வீடு வந்து மிகவும் மங்களகரமானதா இருக்கும். Lakshmi will stay there. No bhutas will come. No snakes. No problems. அதாவது எந்த பாம்பு வராது, எந்த பூதங்களும் வராது. பகவான் இங்க வாசம் இருப்பார். Krishna will stay. பகவான் இங்க இருப்பார். In the form of this Bhagavad Gita, Krishna will stay. பகவத்கீதைங்கிற உருவத்துல பகவான் எப்பொழுது இங்க வாசம் இருப்பார். Okay. No other questions. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? Each and every person, the night time we are sleeping. At that time we don't think about our body or soul, everything. The night time, the deep sleep. Now it's the example, I am sleeping in one day, midnight and every time we will be sleeping in deep rest. At the time we not think about our body, anything. At the time we are in the soul state. ஓகே, இந்த கேள்வியை தமிழ் படுத்தி நீங்க தமிழ் படுத்துறீங்களா? ஓகே. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம தூங்கும்போது கொஞ்சம் ஒரு நடுவிரவில் நம்ம வந்து ஒரு ஆழமான உறக்கத்துக்கு போயிடுறோம். அப்போ நமக்கு இந்த உடலை பற்றின எந்த விதமான அந்த எண்ணம் இருக்கிறது இல்லை. அப்போ நம்ம ஆத்ம நிலை இருக்குமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. I think she's asking, when we go to sleep at night and have our dreams, is that the bare soul dreaming? Is that what the question is? Correct. Okay. What she's asking is, when we sleep, all our are we attaining the state of the soul? We forget the body. Yes. So are we attaining the state of the soul? That depends, because there are 4 stages, right? ஏன்னா அது வந்து பொறுத்து நான்கு நிலைகள் இருக்கு. This is described in the Aitareya Upanishad. இது வந்து ஐத்தரேய உபனிஷத்துல விளக்கப்பட்டிருக்கு. We have, what is it? Jagrati, we have Swapna, we have Sushupti, and we have Turiya. These are the 4 states of so-called unconsciousness. Jagrati, Sushumna, Sukriti. Supta. Supta. Yeah, and this Turiya. Turiya. இந்த 4 விதமான நிலைகள் இருக்கு. அதான் நமக்கு வந்து நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்னு நம்ம சொல்லும். It's described in Aitareya Upanishad. You can look it up there. But in general, we can say that waking state is one life that we have. நம்ம ஐத்தரேய உபனிஷத் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம பொதுவா என்ன சொல்லலாம்னா, நம்ம எழுந்திருக்கும் போது எப்படி இருக்கோம், அதான் நம்ம யோசிக்கணும். But you're talking about sleep. After day, the next day, we wake up, means we think about our body. My name is this. We are all busy from our mind. Yes. Then we did not about our God and everything is not thinking about. But at the sleep time, we will be merged with the God, the soul. What she's asking, next day morning when we get up, okay, next day morning when we get up, we think about the body, all those things. Yeah. But during the time of sleeping, do we merge with the Paramatma? That's what he's asking. I'm answering the question. I'm not done yet.
So first thing is waking state. Second thing is when you go to sleep, that's called swapna, your dream state, what you dream about. அந்த சொப்னா நிலைக்கு போகும்போது நம்ம கனவாகும், அந்த கனவாக நிலைமைக்கு இருக்கும். ரெண்டாவது நிலைமை. In a dream state, it's not exactly like the gross physical body, it's more subtle body, antahakarana, within your mind, intelligence, ego. You have a separate life there based on all the impressions that you receive through your senses during the day. No, this is swapna. Swapna, dream state. Yeah. அந்த கனவு நிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவு நிலை வந்து உங்க உடலை தாண்டி அந்த நினைவுகள் மட்டுமே எங்கெங்க இருக்கோ என்ன பண்றாங்க நினைவுகள் மட்டுமே வேலை செய்யுமே தவிர உங்க உடலுக்கு இங்க வேலை இல்லை. That's not spiritual either. That's still material, but it's subtle matter. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அது இங்கதான் இருக்கு. It's not tangible. It's all mental. அது வந்து ஒரு ஸ்திரமான விஷயம் கிடையாது. Then மனசு நினைக்கிறது. higher than that is sushupti, which is deep sleep, which is dreamless. அதை விட மிக உயர்ந்தமான என்னன்னா கனவுகளே இல்லாம மிக ஆழமா உறங்குறோம்ல அதான். That's very, very deep. That's as unconscious as we can become. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா எந்த விதமான உடல்நிலை இல்லாம இருக்கிற மாதிரி தான் அந்த தூக்கம். And even beyond that is turiya, which is transcendence. அதுக்கு அடுத்த நிலை அதோட உயர்வான நிலை பார்த்தீங்கன்னா துரியா, அது என்னன்னா தீவிர நிலை இருக்கிறது. So sushupti is kind of close to turiya, and that's why when we wake up we are refreshed. அந்த சுஷுப்திங்கிற ரெண்டாவது நிலை வந்து அந்த நாலாவது நிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம உடலை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். Because for a short time every night we have some experience of liberation to a degree. ஏன்னா நம்ம ஒரு ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும் போது கொஞ்சம் அந்த முக்தி நிலையை அடைஞ்சிட்டு திருப்பி வர்றோம். But at the very best, this spiritual state or suspended state of consciousness, this is impersonal. ஆனா அந்த நம்ம பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வு இருக்குதா, இது வந்து ஒரு அருவமற்ற அந்த அருவத்தன்மை போன்றது. But real spiritual life, eternal spiritual life is actually personal. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா நித்தியமான அந்த ஆன்மீக உணர்வு என்னது, வாழ்க்கைக்கு என்னது ஒரு உருவ உள்ள விஷயம். And that only comes through cultivating bhakti. அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம பக்தியை பயிற்சி செய்யும் மூலமா தான் வரும். When our cultivation of bhakti is intense enough, that bhakti also pervades our swapna body and our sushupta existence and even our turiya state. அது நம்ம எப்படி பக்தி பயிற்சி பண்றோமோ அந்த பக்தி ஏன் பண்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்ம பண்ணும்போது தான் இந்த சுஷுப்தி துரியா அந்த நிலையை நம்ம வந்து கடந்து வர முடியும். Most people don't practice that intensely. ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து தீவிரமா பயிற்சி பண்றது இல்ல. So they may not have that experience. அதனால அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப. But it's both possible and ideal. It's possible and it's ideal. ஆனா அது வந்து நமக்கு வந்து அது சாத்தியம், அது வந்து உண்மையானதும் கூட. Satyam? சாத்தியமா? Yeah, that's why we practice. Practice now, it goes deeper and deeper and deeper. அதனால நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணோம்னா அது மிக மிக ஆழமாக உள்ள போய்கிட்டே இருக்கும். And this practice will eventually change our samskara. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அந்த நம்ம பயிற்சி பண்ண நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் அந்த சடங்குகள் வந்து அது மாற்ற ஆரம்பிக்கும். But depending on the intensity, it changes it sooner or it changes it later. That's up to us. அது நம்ம எவ்வளவு தீவிரமா பயிற்சி பண்றோமோ அது சீக்கிரமாவும் நடக்கலாம், கொஞ்சம் தாமதமாகவும் நடக்கலாம். But in terms of samskar, all of you are more advanced than me because you took birth here. ஆனா சம்ஸ்காரங்கள் பார்க்கும்போது நீங்க எல்லாரும் என்னை விட கொஞ்சம் முன்னேறுவீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் பாரத நாட்டை கத்துக்கிட்டீங்க. But how fast are you going? நீங்க மிக வேகமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. That's the question. That is the question. நீங்க எவ்வளவு வேகமா போறீங்க அப்படிங்கறதா வந்து இல்ல. Even in the Jagrati state, we have full facility to take advantage of Krishna consciousness, but we have to do it. இந்த ஜாகிரதி நிலையில கூட நம்ம இந்த கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண உணர்வுல முழு பலன் நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா எவ்வளவு தூரம் எடுக்க போறது உங்க கையில தான் இருக்கு. The problem is that people get distracted in that state and then they lose the opportunity. அந்த பிரச்சனை என்னன்னா மக்கள் வந்து மற்ற விஷயங்களால ஈர்க்கப்பட்டு இருந்து அவங்களுடைய நோக்கம் வேற இடங்களுக்கு போயிருந்தால அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. And so the subtle body that remains half karmatmaka and half krishnatmaka, does not bhakta. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளக்கூடிய அந்த அமைதியான விஷயம் அப்படிங்கிறது அந்த உடலுது இந்த பக்கம் கிருஷ்ணரை பத்தி இருக்கலாம், அந்த பக்கம் கர்மத்தை பத்தி போயிட்டு இருக்கலாம். Therefore Bhagavatam recommends tivrena bhakti yogena yajeta.
அதனாலதான் பாகவதம் வந்து மிக தீவிரமாக பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. Is that helpful? இந்த பதில் வந்து உங்களுக்கு உதவியா இருக்குதா? Okay. Anything else? வேற ஏதாவது கேள்விகள்? It's a good question. Very thoughtful question. இந்த கொஞ்சம் நாங்களா கனவுல ஆ, இதே நிலை எனக்கு வரும்பொழுது நான் வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த உடனே எழுதி இந்த மாலை ஜெவமங்களைய மத்தியில் இந்த நூல் போட்டிருக்கிறது தாண்டக்கூடாது. ஆமா. அதுல ரிவர்ஸ் ஆயிடணும். உடனே எழுதி அப்படியே கிருஷ்ணன் வந்தன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு காமனா ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்துல வந்து நம்ம கனெக்ட் ஆன முறை என்னன்னு கேட்டீங்கன்னா அதே கிருஷ்ணர் வந்து இப்படி சக்கரத்தை சுத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அப்படி சுத்துறதுனால நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ராமர் வந்து ராமன் கையில் வெளியூத்தினா அம்பு கொடுத்துருக்காரு. ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த வில்ல எடுக்கிறோம், இந்த பக்கம் கையில வில்லு இருக்கு, இந்த அம்பு இருக்கு அம்பராத்திரியில. அப்படி வில்ல பிடிச்ச மாதிரி அம்பராத்திரியில ஒரு மாதிரி ராமரையும் கிருஷ்ணரையும் நினைக்கணும். எல்லா சிந்தனையுமே மறந்துடும். எங்க வீட்டுக்கு போற வழியே எனக்கு தெரியல. 50 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்து. 74 நாங்க வந்தோம். என் பையனெல்லாம் இங்கதான் பிறந்து 50-51 வயசு ஆயிட்டு. அத இப்பவும் கிருஷ்ண கோயில இருந்து கும்பிட்டு போகும்போது நேரம் இந்த ரோட்ல வந்துடுவேன். என்னடா அம்மா கோயில் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு திரும்ப கிளக்காம வீட்டுக்கு போவேன். அதனால என் வீட்டுக்காரே நீங்க என்ன அங்கே போயிட்டு சொல்லி எப்பவுமே என்ன விடாம கையை பிடிச்சி கூட்டு போற மாதிரி கூட்டு போவார். இதுல உள்ள பெரிய நஷ்டம் அதுதான். எல்லாமே மறந்துடுது. உடனே எப்பவுமே கிருஷ்ணருடைய ஞாபகம் அந்த உண்மையான நிலைமை என்றால் நம்ம அடுத்த பிறகு எப்படி பிறக்க போறோம், போன பிறகு எங்க பிறந்தோம். இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கைன்னா இந்த பூமிக்கு மேல ஏற விழுவோம், கீழே ஏற விழுவோம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துடைய வேவ்ஸுக்கு தந்தால அடுத்த பிறகு எனக்கு வந்து மேல உள்ள உலகத்தில் தாங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தந்தான குழந்தைகள்லாம் மாறுது. நானும் மாத்திட்டு வரேன். அதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணும் போதே வாசிப்பிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வைக்கப்படாம வீட்டுல தனியா இருக்கிற இடத்துல இப்படி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அது எப்பவுமே அந்த கிருஷ்ணரோட ஞாபகம், ராமனோட ஞாபகம் எல்லாத்தையும் சிந்தனை நம்ம பிறக்கும் போது மண்டையில என்ன இருக்கோ 1ஆம் கிளாஸ் போறதுக்கு முன்னால அது மட்டும் இருக்கணும். அந்த தெளிவு முகத்திலே தெரிஞ்சிடும், உள்ளத்தில் தெரிஞ்சிடும். எந்த சிந்தனையுமே சிந்திக்க மாட்டானா. எங்க வீட்டுல அப்படி எப்படிம்பா இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு வந்து கூட 18,000 கொடுத்துட்டு எல்லாம் 20,000 2,000 செய்யுங்க. அதெல்லாம் ரூபா வேண்டாம் அதுக்கு நீ சொல்ல வச்சா ஒரு 4 நாள் வருமா நீ வாமா ஒன்று அங்கே வச்சு பேங்க் வச்சு எடுத்து 2,000 தந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல சாந்தப்பட மாட்டேதான். அதுக்கு நான் வருத்தப்பட ஏன் தெரியுமா அப்படி பிறவிக்கணும். அந்த நாத்து வேற ஒரு மண்ணுக்கு வந்துருக்கு. இந்த மண்ணுக்கு அந்த நாத்து கொஞ்சம் விளைச்சல் குறையத்தான், கொஞ்சம் 3/4 மணி தான் போகும். இதே மண்ணில் விளைஞ்ச நாத்து தான் 3 மணி வரும். தத்துவம் அதானே. ஆனால் அவ்வளோதான். அப்படின்னு நான் மௌனியா மாறிடுவேன். என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்ல மாட்டேன். அதுக்குதான் முனி மௌனி வந்து முனின்னு மாறிடுது. அதனால ஜோபனும் போது அப்படி உருட்டும் போதே அந்த கிருஷ்ணர் ராமரே நினைக்கணும். Is it right? Okay. Chant. Chants. When it comes to Krishna, he thinks about Krishna, and when he says Rama, he says about Rama, how Rama holds about Krishna. So it's not a question. He just explains his. Okay, so I think it's time to end, no? Okay. He doesn't have one yet? He has, but he likes us. Okay.